Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB and banking. So இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சுங்க மற்றும் கலால் வரி மாற்றங்களை உடனடியாக அமல்படுத்த மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் நிறைவேற்றம் அப்படின்ற இந்த நியூஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தற்காலிக வரி வசூல் சட்டம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1931. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலால் வரி மற்றும் சுங்க வரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சேஞ்சஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது, அதாவது 1931 கொண்டு வந்தது தான். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம திரும்ப ரிவாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2வது திருத்த மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டு இது 2வது திருத்த மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி ட்ரிபியூனல்னு ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து எத்தனை ரீஜியன்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ ஜிஎஸ்டி ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயம்னு அர்த்தம். ஸோ ஜிஎஸ்டி தீர்ப்பாயத்தை வந்து இப்போ அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான உறுப்பினர்களையும் வந்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் வயது வரம்பை உயர்த்துவதற்கான திருத்த மசோதா மக்களவையில் செவ்வாய்க்கிழமை நிறைவேறியது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31 அமர்வுகள் அமைக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70 இல்லைன்னா 67 வந்து இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஜிஎஸ்டி ட்ரிபியூனலோட ஹெட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ஸோ என்ன அவருக்கு வந்து யார் சேலரி தருவா, ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் மோடி பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த நியூஸ்ல இஸ்ரேலோட பிரதமர் யாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும், நெதன்யாகு அவர்கள் தான். ஸோ இது ஏன் வந்து இவங்க 2 பேரும் இப்போ பேசுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருப்போம் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அண்ட் காசா இஷ்யூ போச்சு இல்லையா. ஸோ அதை வந்து ரெண்டு தலைவர்களும் வந்து டிஸ்கஸ் பண்றதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தென் மாவட்ட வெள்ளம் மத்திய குழு வருகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு ஆலோசகரான கர்னல் KP சிங் அவரோட தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய குழுவில் மத்திய பொதுப்பணித்துறை தேசிய நீர்வளத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த இயக்குனர் தங்கமணி, ஹைதராபாத்தில் உள்ள மத்திய விவசாய கூட்டுறவு விவசாயிகள் நலவாழ்வு இயக்குனர் பொன்னுசாமி உள்ளிட்ட 5 பேர் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கமிட்டியில சரிங்களா. நமக்கு முக்கியமா யாரோட தலைமையிலன்னு கேட்டாங்கன்னா KP சிங் அவர்களோட தலைமையில. இது வந்து தென் தமிழகத்துல. இதுவே வந்து சென்னையில ஃப்ளட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுவும் அவரோட பேரும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவரோட பேரும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆனால் இதுல இருக்க பர்சன் கிடையாது சரிங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு IMF வந்து சொல்லியிருக்காங்க. IMF அப்படின்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது தான். ஸோ உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பான இந்தியா உருவெடுத்ததுக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சியில இந்தியாவோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 14% அதிகமாக இருக்கும் எனவும் பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பன்னாட்டு நிதியம்னா இது வேற எதுவும் இல்லை, IMF தான் சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தமிழ்நாட்டில் 79,000 டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு இதுல தெரிய வேண்டியது கொப்பரை தேங்காய்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. COPRA கோப்ரா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSPல இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. ஸோ இது எவ்வளோ டன்னுக்குலாம் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கொஸ்டின் இல்லை. ஸோ நமக்கு எக்கனாமி வைஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கோப்ரா வந்து அதாவது கொப்பரை தேங்காய் உங்களுக்கு MSPக்கு கீழே வருதா அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ MSPக்கு கீழே தான் கோப்ரா தேங்காய் வந்து வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 141 MLAக்கள் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே டைம்ல 141 MPக்கள் வந்து இடைநீக்கம் பண்ணது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரே நாளில் இத்தனை MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 58,378 கோடி கூடுதல் செலவினம் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து தொடர்ந்து ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஞான் வாபி மசூதி விவகாரத்தில் 32 ஆண்டு கால வழக்கு விசாரணைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான் வாபி அப்படின்ற ஒரு மசூதி இருக்கு. ஸோ காசி விஸ்வநாதர் கோயில் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல. ஸோ
ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கணும்னா ஞான்வாபி இந்த மசூதி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உத்தரப்பிரதேசம், அது ஞாபகம் வரணும். ஸோ இது வந்து எந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் அவுரங்கசீப் உத்தரவின் பேரில் ஏற்கனவே இருந்த கோயில் வந்து இடிக்கப்பட்டு இது வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசூதி கட்டியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்டில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இருந்த மத வழிபாட்டு தலங்களின் தன்மையை மாற்றுவதற்கு 1991ஆம் ஆண்டின் மத வழிபாட்டு தலங்கள் சட்டம் தடை விதிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஆக்ட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகை ரூபாய் 42,470 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான நியூஸ். ஏன் வந்து நீங்க இந்த நியூஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஆர்பிஐயோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக என்ன டிக்ளேர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ஆனால் நம்ம கிட்ட வந்து 3 இது டெபிட் கார்டு இருக்கும். ஏதாவது 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் ₹500 எல்லாம் வச்சிருப்பீங்க, இல்லை ₹1000 வந்து ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ மீதி நீங்கள் ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவீங்க. மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 42,470 கோடி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் வந்து என்னன்னா உட்கம் அப்படின்றது UDGAM. சரிங்களா? UDGAM. ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். சரிங்களா? யூனா அன்கிளைம்டு, டினா டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே, ஸோ ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ். சரிங்களா? எம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறது, இல்லைன்னா மானிட்டர், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆர்பிஐ. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மீதி இருக்க மணியை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இந்த இது. சரிங்களா? ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க. அந்த கேம்பெயின் வந்து என்னதுன்னா 100 நாட்கள் 100 தவணைகள் திட்டம் அப்படின்ற ஒரு இது வந்து இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஊரில் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னே எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ வெள்ளூரில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெள்ளூரில் டாப் 100ல் சரிங்களா யார் வந்து அதிகமாக வந்து அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் வச்சுருக்காங்களோ மொதல் 100 பேரை வந்து எடுத்து ட்ரேஸ் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க அவங்க கிட்ட வந்து திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து ஒப்படைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்டோட இஷ்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு ரூபாய் 55,000 கோடி வெளிநாட்டு நன்கொடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறது FCRA அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின் தான். இந்த ரிசர்வ் பேங்க் பற்றினதும் நமக்கு வந்து எக்கனாமிக் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது. உட்கம் அப்படின்ற அந்த ஆப் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 days 100 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த கேம்பெயினும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ அப்படின்றதையும் தெரியணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின் தான். FCRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல செங்கடலில் புதிய கடற்படை கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கூட வச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா கூட வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து புதிய கூட்டணியை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கூட மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த செங்கடலில் ஏமன் கிளர்ச்சியாளர்களின் அதாவது ஏமன் அப்படின்ற இந்த ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதலில் இருந்து சரக்கு கப்பலை பாதுகாப்பு அளிப்பதற்காக பல்வேறு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து புதிய கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏமன் அப்படின்ற இந்த கண்ட்ரி எந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து தேவை. ஸோ நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர். நெக்ஸ்ட் நியூஸ். 2023 விஜய் ஹசாரே டிராஃபியில் எந்த இந்திய மாநில கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. நெக்ஸ்ட் நியூஸ். முதல் கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹரியானா தான். நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய கடற்படை கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக எந்த ஐஐடியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா IIT கான்பூர். நெக்ஸ்ட் நியூஸ். உலகின் மிகப்பெரிய தியான மையம்
எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த நியூஸ் நம்ம நேத்தே வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், உலக வங்கியின் படி எந்த நாடு அதிக பணம் அனுப்பும் நாடாக மாற உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், கோவாவின் விடுதலை நாள் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர். ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 6 வருதா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கோவாவில் இந்த ஃபர்ஸ்ட் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 9 திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் 19ன்னு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் முழுமையாக ஒருங்கிணைந்த நிலைத்தன்மை பள்ளி எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ முதல் அப்படின்னாலே நம்ம அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் இல்லைன்னா மக்களுடன் முதல்வர் இந்த திட்டம் தமிழக அரசால் எந்த இடத்தில் எப்போது தொடங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதாவது 18ஆம் தேதி வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி 2022 உணவு கலப்பட வழக்குகளில் எந்த நகரம் முன்னணியில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.